ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நான் ஒரு ஸ்டிச்சிங் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கவர் வாங்கி தைச்சிட்டேன். அந்த மெட்டீரியல் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவர் போட்டிருந்தது தான். அடுத்து தான் நான் இந்த மெட்டீரியல் வந்து நான் 10 மீட்டர் வாங்கியிருக்கேன். நல்லா ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கட்டிங் இப்படி தான் போடணும் பாருங்க. இதுக்கு முன்னாடி தைச்ச கவர் தான் அது. அந்த ஃப்ளவர் போட்டிருக்குல அந்த கவரு. நான் கட்டிங் போட்டேன். பின்னாடி நாடா வைக்கிறதுக்காக நான் நாடா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சோஃபா கவர் வந்து வெளியில் வாங்கினோன்னா நிறைய ஜாஸ்தியான ரேட்டாக இருக்குது. அதனால நானே ஸ்டிச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மெட்டீரியல் வாங்கி கட்டிங் போட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த 2 ஜாயிண்ட்டையும் நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகேவா? ஜாயின் பண்ணிவிட்டு பின்னாடி நம்ம உருட்டி தைச்சிட்டு நாடா வச்சு விட்டுறணும். அவ்வளோதான் வேலையே. ஜாயிண்ட்டு போட்டாச்சு. இப்போ நான் உருட்டி தைக்க அந்த ஓரத்தில் நம்ம உருட்டி தைச்சிக்கலாம். இதில் நம்ம நாடா கோத்துட்டோன்னா அப்போ நமக்கு இழுத்து கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. ஃபோட்டோவும் ஆட் பண்ணியிருக்கேன் நான். பாருங்கள், ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ஃபுல் கவர்.